அஸ்ஸலாமு அலைக்கும். தலைக்கு வைக்கிற எண்ணெய் நம்ம வீட்லேயே எப்படி தயாரிக்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் உள்ள சாதாரண பொருட்களை வச்சு ஒரு தரமான இயற்கையான எண்ணெயை தயாரிக்கிறது எப்படின்றத சொல்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 5 நெல்லிக்காய். இது நெல்லிக்காயை விதையை நீக்கிட்டு நீங்கள் சின்ன சின்ன துண்டுங்களாக அரிஞ்சு சேர்த்துக்குங்க. இது என்னோடய ஒரு நண்பர் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மகளுக்கு அவங்க உபயோகம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கு உபயோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை பூவோடு சேர்த்துக்க சொன்னாங்க. இன்றைக்கி பூ கிடைக்கல, வெறும் இலை தான் இருந்துச்சு. அதனால் வெறும் செம்பருத்தி இலையை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நாட்டு செம்பருத்தி இலையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை. இந்த மருதாணி இலை கிடைக்கலன்னு நீங்கள் பொடியை வாங்கி வச்சுக்கோங்க. எண்ணெயை அடுப்பை அணைச்ச பிறகு எண்ணெய் சூடாக இருக்கும்போது பொடியை சேர்த்துக்குங்க. போட்டு காய்ச்ச வேண்டாம். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இவ்வளோ தான் தேவையான பொருளுங்க. இவ்வளவையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதை அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. தேங்காய் எண்ணெயை விட்டே நீங்கள் இந்த விழுதாக அரைச்சி எடுத்துக்குங்க. நான் இப்போ அரைக்கும்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அரைச்சிருக்கிறேன், நல்லா விழுதாக வரத்துக்காக. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது இப்போ நிறைய இருக்குது. இது ஒரு 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு உள்ளது. ஆனால் இன்றைக்கி நான் 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறதில்ல, அதை விட கம்மியாக தான் காய்ச்ச போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த விழுதை கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். அப்புறமால நான் மீதி உள்ள எண்ணெய் காய்ச்சும் போது இதை உபயோகம் பண்ணிப்பேன். அதனால் இப்போ நான் காய்ச்ச போகிறது ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்கும் அளவு. அந்த அளவுக்குள்ளதுக்கு தான் இந்த விழுதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அளந்து ஊற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு அளவு தவறாது. இப்போ 4 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றுறோம். 4 கப்பு தேங்காய் எண்ணெய்க்கு 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். இப்போ 1 கப் அளவு நல்லெண்ணெய்க்கு நான் ஒரு 50 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். விளக்கெண்ணெய் நம்ம சூடான பிரதேசத்தில் இருக்கிறோன்னா நம்ம விளக்கெண்ணெயை ஊற்றலாம். குளுமையான ஊரில் இருக்கிறோம், நம்ம இருக்கிற ஊர் கொஞ்சம் சில்லுன்ட்டு இருக்கும் அப்படின்னா அங்கே நீங்கள் ஆலிவ் ஆயிலை சேர்த்துக்குங்க. ஆலிவ் ஆயில் சூடு. அங்கே உள்ளவங்க கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்க்கக்கூடாது. இந்த இவ்வளவையும் போட்டு இந்த விழுதோடு சேர்த்து மிதமான தணலில் சூடு ஏறுற வரைக்கும் கலந்து விட்டு நல்லா சூடு ஏற விடுங்க. நல்லா காய்ச்சுங்க. இது காய்ச்சும்போது நுரை மாதிரி தள்ளிட்டு வரும். இந்த மாதிரி நுரை வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்டிலேயே அந்த எண்ணெயை விட்டுருங்க. அப்போ தான் இந்த நம்ம அரைச்சி போட்ட பொருளுங்களோட நல்ல தன்மை இருக்கும் இல்லையா, என்ன சொல்கிறது, அதோட நல்ல குணங்கள் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும். அப்போ தான் நம்ம எண்ணெய் ரொம்ப நல்லது. அதை இப்போ நல்லா ஆறிட்டோம். ஒரு நாள் ராத்திரியெல்லாம் இதை ஆற விட்டுருங்க. மறுநாள் இந்த எண்ணெய் நல்லா ஆறின பிறகு நீங்கள் இதை வடிகட்டி, ஒரு துணி வடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வடியில் வடிகட்டி நீங்கள் இதை எப்பவும் போல் தேங்காய் எண்ணெய் எப்படி தடவுவீங்களோ அதே மாதிரி தடவி உபயோகம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். இதில் முடி ரொம்ப நீட்டமாக வரும்ன்ட்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளுக்கு வளர்கிற முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம குடும்ப வாகில் எவ்வளோ நீட்டம் நம்மளுக்கு இருக்குதோ அந்த நீட்டம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் நாளடைவில் கொஞ்சம் குறையும் இல்லையா, முடி கொட்டுறது அதெல்லாம் நின்றும். ரொம்ப நல்லா இருக்குது இந்த எண்ணெய். எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. இப்போ ஒரு 5-6 வருஷமாக நான் இதை உபயோகம் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதே உங்கள் குழந்தைங்களுக்கு உபயோகம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வெள்ளை முடி 1-2 இருக்குது அப்படின்னா இதோட அருகம்புல் சேர்த்து நீங்கள் தடவலாம். தடவுனீங்கன்னா கண்டிப்பாக அருகம்புல் சேர்க்குறதுனால இலை நிறைய அது தடுக்கும். நான் இது உபயோகம் பண்ணியிருக்கிறேன். இலை நிறைக்கு அருகம்புல் போட்டு எண்ணெயை காய்ச்சி உபயோகம் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு 1-2 வெள்ளை முடி இருந்தால் இலை நிறைய தடுத்துரும். நீங்கள் அருகம்புல்லை சேர்த்து காய்ச்சலாம். இந்த எண்ணெயை தடவி பாருங்கள், ரொம்ப நல்லா வளரும்.